பெண் ராசிகள் மூணுமே நில ராசிகள். காற்று ராசியோ நெருப்பு ராசி இல்லை, நிலத்தில் வர ராசியில் பெண் ராசி. அதனால பெண் ராசியில் நிலத்தை வாங்கிட்டான் நம்பாரு. புரியுதுங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவசரப்பட்டு மனைவி மேலே இடத்த வாங்கி வச்சு அவஸ்தைப்படும் கணவர்களே நல்லா கேட்டுக்குங்க. சொத்து வேண்டும் என்றால் சதுர்தாம்சத்தை பாருங்கள். செவ்வாய் ராகு கேதுவுடன் சேரக்கூடாது, செவ்வாய் சனியோடு சேரக்கூடாது. சேராமல் இருந்தால் சிறப்பு. குரு பார்த்தால் தோஷ நிவர்த்தி. தெளிவாக சொல்லிடுறேன். மனைவி மேலே டவுட் இருக்கிறவங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க, மாமனார் மாமியாரோட பிரச்சனை இருக்கிறவங்க மனைவி பேரில் சுற்றுவாங்க. அது எனக்கு இருந்தாலும் ரிஸ்க்கு. எப்பொழுது தன்னுடைய குணநலன்களையும் நடவடிக்கைகளையும் ஆக்டிவிட்டீஸையும் மாற்றிக்கிறானோ அப்போவே அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் சொன்னார். அதுக்கு உதாரணம் நானே. என்ன மாரி கோபக்காரெலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. சண்டைன்னா முதல்ல நான் இருப்பேன். இன்னைக்கும் கூட என்னுடைய பேச்சில் ஒரு வீரம் தெரியுது. காரணம் என்னுடைய இயற்கையான குணம் அது. ஆனால் அவர் சொல்லி கொடுத்த சில விஷயங்களை என்னை மாற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நான் பயணித்தேன். அதான் சொல்கிறேன், உங்களுடைய குணநலன்கள், உங்களுடைய நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸை ஒரு சில இடத்தில் நீங்கள் மாற்றும் பொழுது கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பது உண்மை. டிவைன் வுட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கணவன் மனைவி அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய அந்யோன்யம் தேவைப்படும். அதுவும் கணவன் நிறைய பேர் வாங்கக்கூடிய எல்லா பொருளையும் மனைவி பேரில் தான் வாங்குவாங்க. அது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி. இப்படி மனைவி பேரில் சொத்துக்கள் வாங்கினா சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. மனைவி பேரில் சொத்து வாங்கலாமா, வாங்கினாக்கா அது சேருமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையும் இருக்குது. இதில் எது உண்மைங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மனைவி பேரில் சொத்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஏன்னா நிறைய பேர் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பேரில் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, மனைவி பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸ்லும் கையெழுத்து மட்டும் அவங்களதான் இருக்கும், வேலை செய்கிறது இவங்களா இருக்கும். ஆனால் சில பேருக்கு அது பெரிய யோகத்தை கொடுத்துருக்கு, சில பேருக்கு அதை கொடுக்கலன்னும் போது அந்த கான்ட்ரவர்சி அப்படின்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சொத்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஓகே, அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் எப்பொழுதுமே ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்க மாட்டேன். நான் ப்ராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை இணைத்து தான் ஜோதிடம் வாஸ்துவை பேசுவேன். அதுதான் உண்மையும் கூட, அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். இப்போ மனைவி பேரில் சொத்து வாங்கலாம். ஏன்னா நில ராசிகள் அனைத்துமே பெண் ராசிகள். ஓ, ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசிகள் பெண் ராசிகள். அந்த பெண் ராசிகள் மூணுமே நில ராசிகள். காற்று ராசியோ நெருப்பு ராசி இல்லை, நிலத்தில் வர ராசியெல்லாம் பெண் ராசி. அதனால பெண் ராசியில் நிலத்தை வாங்கிட்டான் நம்பாரு. புரியுதுங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவசரப்பட்டு மனைவி மேலே இடத்த வாங்கி வச்சு அவஸ்தைப்படும் கணவர்களே நல்லா கேட்டுக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் பெண் ராசியில் ஏன் வாங்க சொல்றாங்கன்னா, பெண் என்பவள் நிலையானவள், அழியாதவள். இப்போ ஒரு பெண் பேரில் இடம் வாங்கினீங்கன்னா டக்குன்னு விற்க முடியாது. ஒரு தப்பான இடத்த வாங்கிட்டீங்க, அந்த இடத்தையும் விற்க முடியாது. ஓகே, அதையும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அப்போ நிலம் பெண் பேரில் வாங்குவது அவசியமாக இருந்தாலும், உண்மையாக இருந்தாலும், திருமணமாகி சில காலகட்டங்கள் 10 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் குரங்கு குணமே தெரியும். உண்மை மேடம், 7 வருஷம் கழிச்சாதான் உண்மையான குரங்கு குணமே நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய 6 மாதத்துல தெரிஞ்சிடுது இல்லை சார்? இது 6 மாதம் இல்லை, பிஃபோர் 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன்லேயே தெரிஞ்சிடுது இப்போ பேசும்போது. புரியுதுங்களா? அப்போது இது ப்ராக்டிக்கலான லைஃப்பில் சொல்ல போனால், திருமணமான உடனே மனைவி மேலே சொத்து வாங்குவது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது மேடம். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில், அன்றைக்கெல்லாம் எப்படின்னா திருமணம் செய்து கொடுத்து விட்டு வருடத்துக்கு ஒரு முறை தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ தான் பொண்ணு வரவை எதிர்பார்த்த தாய்மார்கள் போய் இன்றைக்கி காலைல எழுப்பி விட்றதே அம்மா தான். கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கூடோ, ஏன்ட்டி அம்மா மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, என்ன டிஃபனு, ஏன் நேற்று தான் அதை வச்ச, இன்றைக்கி குருமா வைக்கலாம்ல, அவங்க சொல்லி கொடுக்குறது இங்கே ஃபோனில். அப்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, மனைவி பேரில் ஒரு கணவன் ஆசைப்பட்டு தன் மனைவிக்கு முக்கியத்துவம் தரணுன்ட்டு சொத்து வாங்கி வைக்கிறாரு. அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து தான் சொல்வதை தான் தன் கணவர் செய்வார், தான் கணவர் தன்னை மீறி எதுவும் செய்ய மாட்டார்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் நல்லா இருந்த மனுஷனை பிதாமகன் சேது மாரி ஆக்கிடுறாங்க சில பேர்.
எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றார். இதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நிலைமை இருக்குது, சொத்து வாங்கி வச்சுட்டு. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, சொத்து வாங்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனைவி பேரில் சொத்து வாங்கலாமா என்ன? உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது, ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்குது. என்றைக்கு இருந்தாலும் நம்ம மனைவி நம்மளுக்கு ரிஸ்க்கு தான் தெரிகிற ஒரு சில ஆண் நபர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரிங்களா? நீங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுருவீங்க, நாளைக்கு டிவோர்ஸ்னு ஒரு கேஸை போட்டு நாளைக்கு ஜீவனாம்சத்துக்கு நம்மக்கிட்டே வந்து நிற்பாங்க. அந்த ரிஸ்க்கே வேண்டாம். இல்லை சார், நானே என் மனைவி நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது சார், லைஃப் லாங் நாங்கள் நல்லா இருக்கும் சார், எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லைன்னு நினைக்கிறவங்க, சதுர்தாம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா சொத்தை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய கணக்கு. அந்த சதுர்தாம்சத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ராகு கேது சனியோடும் சேராமல் இருந்து விட்டால் அவர்கள் பேரில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொத்து கண்ண முடிட்டு வாங்கலாம். இல்லை சதுர்தாம்சத்தில் செவ்வாய் ராகு கூட கேது கூட சனி கூட சேர்ந்துருந்ததுன்னா பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்க பேரில் சொத்து வாங்கக்கூடாது. கூடாதுன்னா கூடாது தான், நோ காம்ப்ரமைஸ். இதில் வந்து சார் நான் எந்த கோயிலுக்கு போகணும், விஷம் குடிச்சு எந்த கோயிலுக்கு போனாலும் செத்துருவேன், விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், இதுதான் உண்மை. அப்போது தப்பு செஞ்சுட்டு சதுர்தாம்சத்தில் போய் செவ்வாய் ராகு கூடிய கேது கூடிய சனி கூடிய இருந்து நீ பொன் மேலே பெண் வந்து நிலராசிகள் 3 ராசிகள் பெண் பேரில் சொத்து வாங்கினா அழியாதுன்னு பெண் பேரில் நிலத்தை வாங்கிட்டு நிலத்தை விற்கவும் முடியாத வாழவும் முடியாத மாட்டின்னு தவிக்காதீங்க. சொத்து வேண்டும் என்றால் சதுர்தாம்சத்தை பாருங்கள். செவ்வாய் ராகு கேதுவுடன் சேரக்கூடாது, செவ்வாய் சனியோடு சேரக்கூடாது, சேராமல் இருந்தால் சிறப்பு. குரு பார்த்தால் தோஷ நிவர்த்தி. தெளிவாக சொல்லிடுறேன். மனைவி மேலே டவுட் இருக்கிறவங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க, மாமனார் மாமியாரோட பிரச்சனை இருக்கிறவங்க மனைவி பேரில் சொத்து வாங்காது. என்றைக்கு இருந்தாலும் ரிஸ்க்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மனைவி பேரில் எந்த ஒரு சண்டையும் இல்லை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறீங்கன்னா உங்கள் மனைவியும் உங்களுடைய ஜாதகத்தையும் சதுர்தாம்சம் கணக்கு பாருங்கள். சதுர்தாம்சத்தில் மனைவிக்கு சரியில்லை, உங்களுக்கு நல்லா இருக்குன்னா உங்கள் பேரில் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு சரியில்லை மனைவிக்கு நல்லா இருக்குன்னா மனைவி பேரில் வாங்கிக்கிங்க, 2 பேருமே நல்லா இருக்குன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிங்க. ஓகே, இதுதான் தெளிவாக நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை, இதுதான் ப்ராக்டிக்கல். அதை விட்டுட்டு சொத்து வந்து பெண் பேர்லேயே வாங்குங்கள், பெண் பேரில் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்கிறதும் தவறு, பெண் பேரில் வாங்கவே வேண்டாம்னு சொல்கிறதும் தவறு. எவ்வளோ ஆண்களை பெண்கள் வீட்டில் ஆணுக்கு தெரியாத சேவிங்ஸ் செய்து ஆண்களை காப்பாற்றி பெண்கள் தாய்மார்கள் எவ்வளோ பேர் உண்டு. தன் கணவருக்கு கஷ்டம் வரும்போது எவ்வளோ பெண்கள் ஆண்களை காப்பாற்றிருக்காங்க, எவ்வளோ பெண்களை ஆண்கள் காப்பாற்றிருக்காங்க. இங்கே சரிசமமாக எல்லார் வீட்லையும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் பெண் தான் சிறந்தவள் பூமிக்குன்னு சொன்னாலும் கூட அந்த பெண்ணோடைய ஜாதகத்தில் சதுர்தாம்சத்தில் செவ்வாய் ராகு கேது சனியோடு சேரக்கூடாது என்பது உண்மை. ஓகே, இப்போ ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும் இல்லையா சார், அதாவது என்னன்னாலும் சண்டை போட்டுக்குவாங்க, எலி பூனையாக இருப்பாங்க, ஆனால் வந்து பிரியவே மாட்டாங்க, வீட்டை விட்டு கூட, அதாவது சும்மா கூட அடிச்சுக்கிட்டு அதை அந்த சண்டையோட முடிவே இருக்காது, அந்த முடிவே இல்லாமல் அதுக்குள்ளேயே சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஜாதகக்காரர்கள் வந்து பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டைவர்ஸ் வரைக்கும் போகாது. அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க பிள்ளைங்க, கோச்சிக்கிட்டு ஆண்கள் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டு 2 நாள் தங்க மாட்டாங்க. அந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், ஜீவனாம்சம் கேட்க மாட்டேன், விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற பெண் மேலே கண்ண முடியும் சுற்றுவாங்க மேடம். எங்கே அடித்தாலும் நம்பால் தான் மேடம். வாசப்படி தாண்டி போகாத பெண்ணுக்கு எவ்வளோ நாள் எழுதி வச்சாலும் நல்லது தான் நம்ம மனைவிக்கு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் படிக்க வாங்குவேன், கணவரே படிக்க வாங்கக்கூடிய எவ்வளோ கிளைண்ட்டு நான் பார்த்துருக்கேன், என்னுடைய கிளைண்ட்டுங்களை எவ்வளோ பேர். அந்தமாரி ஆள்கிட்ட கொஞ்சம் ரிஸ்க். அதான் திருமணமான உடனே செய்யாதீங்க. உடனே ஒரு வருஷத்துக்கு தன் மனைவி சொல்கிறது எல்லாம் சரின்னு படும், மனைவி தேவதையாக தெரியும், மனைவி சொல்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே தேவ வாக்காக இருக்கும். 2 வருஷம் கழிச்சதுன்னா அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டுமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது ஒரு விதமான மோகம். அந்த மோகத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் தவறாகிடும். 3 வருஷம் 4 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக சொத்து எழுதி வைக்கலாமா. நம்ம உங்கள் மனைவியோடைய உண்மையான கேரக்டர் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உண்மையான கேரக்டர் மனைவிக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஜாதகத்தை மீறி சைக்காலஜி வேலை செய்யும். அதான் உண்மை. இப்போ ஜாதகத்தை மீறி சைக்காலஜி வேலை செய்யும்னா ஒரு சில இடங்களில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் வந்து ஜாதகத்தை மாற்றக்கூடுமா? நிச்சயமாக மேடம். நான் முதல் கற்றுக்கிறது ஒரு மனிதனுடைய நடை உடை பாவனம், இதை வைத்து தான் ஒருத்தவங்களை ப்ரெடிக்ஷன் பண்ணுவேன். 2013 ரகுநாதன் என்றவர் என்னுடைய குருநாதர். இன்றைக்கி அவர் இல்லை, நான் மிகப்பெரிய இழப்பு. எனக்கு 2 தூண்களை நான் இழந்துட்டு நிற்கிறேன். ஒன்று ரவிரமணா சார், இன்னொன்று ரகுநாதன் சார். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தை இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறேன். ரகுநாதன் சார் தான் உங்களை பார்த்தவொடனே நீங்கள் யாருன்னு சொல்லுவார், காசு வாங்க மாட்டார், அவர் ஒரு ஐயங்கார்.
அவ்வளோ துல்லியமான கணிப்புகள். அவர் எனக்கு ஒரு கணித முறையை கற்றுக் கொடுத்துட்டு போனார் நியூமராலஜியில். அட்டகாசமான மனிதர். 73 வயது வரைக்கும் அவர் கூட நான் பயணித்தேன். கடந்த ஆண்டு இறந்து விட்டார். அவர் சொல்லிய விஷயம், ஒரு மனிதன் எப்பொழுது தன்னுடைய குணநலன்களையும் நடவடிக்கைகளையும் ஆக்டிவிட்டீஸையும் மாற்றிக்கிறானோ அப்போவே அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் சொன்னார் என்கிட்ட. அதுக்கு உதாரணம் நானே. என்ன மாரி கோபக்காரெலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. சண்டைன்னா முதல்ல நான் இருப்பேன். இன்னைக்கும் கூட என்னுடைய பேச்சில் ஒரு வீரம் தெரியுது. காரணம் என்னுடைய இயற்கையான குணம் அது. ஆனால் அவர் சொல்லி கொடுத்த சில விஷயங்களை என்னை மாற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நான் பயணித்தேன். அதான் சொல்கிறேன், உங்களுடைய குணநலன்கள், உங்களுடைய நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸை ஒரு சில இடத்தில் நீங்கள் மாற்றும் பொழுது கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பது உண்மை. நிச்சயமா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா ஜாதகங்கள் என்ன வேணால் சொல்லலாம், நீங்கள் நிறைய பரிகாரங்களும் சொல்கிறீங்க, தெய்வ வழிபாடும் சொல்கிறீங்க. குறிப்பாக இன்றைக்கி நம்ம எடுத்த டாப்பிக்கே வந்து பெண்கள் பேரில் சொத்து வாங்கலாமா அப்படிங்கிறது. அப்போ ஒரு 5 வருஷத்தில் ஒரு சைக்காலஜியே மாறும் அப்படின்னும் போது நிச்சயமாக ஜாதகத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அந்யோன்யமும் நல்ல ஒரு புரிதலும் இருக்கும்போது நிச்சயமாக வந்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய விளக்கம். ஸோ அற்புதமான தகவல்கள் நம்ம நேயர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு அற்புதமான ஒரு கேள்வியோடு சாரை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.